ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அடுத்த ஒரு எபிசோட் பார்ப்போமா? நாங்கள் போனதில் என்ன பார்த்தோம், நம்ம பாருங்கள் ஒரு கிளாஸ் என்ன அது வந்து இன்னும் அது வந்து டெலிட் பண்ணாமே அதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். போன எபிசோட் என்ன பார்த்தோம்? என்னென்ன அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்னன்னு பார்த்தோம், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறீங்க. இன்டர்வியூ இல்லை இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க. அந்த ஆஃபீஸில் நீங்கள் நுழையும் போது எப்படி பெர்மிஷன் கேட்டு உள்ளே போகணும். அதே சமயம் அங்கே இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு கேட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு. பட் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணவங்க வேறு ஒருத்தனை பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது விஐபி வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சும்மாவே உட்காந்துறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கோம், நம்ம அவங்க சொன்னால் நம்ம போயிடலாம் அப்படின்னு. கொஞ்சமாச்சும் உங்கள் உரிமையை கேளுங்க. உள்ள வட்டமானு கேட்டிங்களா, அதே மாதிரி நான் கிளம்பட்டுமா சார், நான் போட்டுமா சார்னு கேளுங்க. அப்படியே மூணு உட்காந்தா இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை கிடைக்காதா? நல்லா ஃப்ரீயாக பேசுங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி தான். பறக்கிறதுக்காக பறவைகளுக்கு பயிற்சி எடுக்க கிடையாது, நீந்துறதுக்காக மீன் பயிற்சி எடுக்க கிடையாது, படம் எடுக்கிறதுக்காக பாம்பு பயிற்சி எடுக்க கிடையாது. இவன் மட்டும் பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்கவே வேண்டியிருக்கு. ஆனால் நம்மளால் பேசுவான். எப்போ பேசுவான்னா, அடுத்தவனை மட்டும் குறைச்சல சொல்லுங்கள். டே அப்பா, ஓராயிரம் பேச்சு, உலகத்தில் இல்லாத மொழியெல்லாம் பேசுவான். மந்திரி சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை, பிரைம் மினிஸ்டர் சரியில்லைடா, சிஸ்டமே சரியில்லைடா, என்ன தவிர பாக்கெல்லாம் சரியில்லைடா அப்படின்ட்டுருவான். கம் டு த பாயிண்ட், லெட்ஸ் மூவ் டு த பாயிண்ட். இப்போ ஒரு இடத்துல அனுமதி கேட்கும்போது எப்படி கேட்டு போகணும் அதான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மே ஐ கம் இன். சிலர் என்ன பண்ணுறாங்க, கேன் ஐ கம் இன் அல்லது ஷால் ஐ கம் இன். கம்மின் அல்லது கெட்டின், கம்மின் அல்லது கெட்டின். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு மே கமின். கம்மின் யூஸ் பண்ண பிறகு அங்கே அந்த உள்ளே இருக்கவங்க வந்து யாராவது பெண்ணுன்னு தெரிஞ்சால் மே கமின் மேடம் அப்படின்னு கேளுங்க. ஆண்னு கேட்டாக்க ஆணாக இருந்தால் தெரிஞ்சால் சார்னு கேளுங்க. உள்ளே இருக்க ஆனா பெண்ணான்னு தெரியலாம் ப்ளீஸ்னு கேளுங்க. மே கமின் ப்ளீஸ் அப்படின்னு கேளுங்க. ஓகேயா? ஓகே, புரியுதா உங்களுக்கு? வந்து பாருங்க. இப்போ மேடம், சார், ப்ளீஸ் அப்படின்னு கேளுங்க. புரியுதா? மே கமின் ப்ளீஸ், மே கமின் மேடம். உள்ளே இருக்கிறது பெண் அப்படின்னு தெரிஞ்சாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மே கமின் மேடம்னு கேளுங்க. தெரிஞ்சுக்கோங்க. எப்படி தெரியும்? ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகும்போது எந்த மாதிரி கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்கோம், அந்த கம்பெனியோட வரலாறு ஹிஸ்டோரி என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த அளவு வளர்ச்சி வந்திருக்கு, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ குறைஞ்சபட்சம் அங்கே உள்ளே வந்து உங்கள் இன்டர்வியூ பண்ண ஆனா பெண்ணாக தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு தெரிஞ்சால் மேடம்னு பேசுங்க, மே கமின் மேடம்னு பேசுங்க. இல்லை ஆனா இருந்தால் மே கமின் சார்னு சொல்லுங்கள். யாருன்னே தெரியலன்னு வச்சுங்களேன், ஆனா பெண்ணே தெரியலன்னு வச்சுங்களேன், ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்க. காமனா மே கமின் ப்ளீஸ் அப்படி பேசுங்க. ப்ளீஸ்ன்னு பேச என்ன இருக்குது? சும்மா பேசுவாங்க, அப்படியும் வேஸ்ட்டு. இவ்வளோ கற்றுந்து வேஸ்ட்டு. ஆனால் மே கமின் ப்ளீஸ் அப்படின்னு கேளுங்க. வாயை திறந்து சொல்கிறா, வாயை திறந்து பேசுகிறா. ஆமாங்களா, வாயை திறந்தால் தான் பேச முடியும். மே கமின் ப்ளீஸ் அப்படின்னு கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இது மே கேன் ஷால் 3 போட்டிருக்கேன். 3 எதுக்கு தேவையா? இது எதை பேசுறது, எது ரைட்டு? மே கமின் யூஸ் பண்ணுறதா, இல்லை கேனை கமின் யூஸ் பண்ணுறதா, இல்லை ஷாலை கமின் யூஸ் பண்ணுறதா? நீங்கள் 3ல் அதிகம் சொல்லிட்டேன். இது தெரிஞ்சால் லேடியாக இருந்தால் மேடம் கட்டுப்போங்க, சாராக ஜென்ஸாக இருந்தால் ஷார் கட்டுப்போங்க. உள்ளே இருக்கிறது யாருன்னு தெரியலனா ப்ளீஸ் கட்டு உள்ளே போயிருங்க. மொட்டையாக போய் ப்ளீஸ் அப்படின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி மே கமின் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கணும். அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ மே எங்கே யூஸ் பண்ணணும், கேனை யூஸ் பண்ணணும், ஷாலை யூஸ் பண்ணணும், இல்லை 3மே ரைட். ஆனால் 3மே ரைட்டு தான், 3மே தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா, தெரியாத இடத்துல ஃபஸ்ட் டைம் போகும்போது, தெரியாத இடத்துல தெரியாத நபர்கிட்ட, அன்னோன் பிளேஸ் அண்ட் அன்னோன் பர்சன், ஃபஸ்ட் டைம் போகிறோம், அங்கே யார் என்னென்னு தெரியாது. அப்படிங்கப்போ வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், மே யூஸ் பண்ணணும். மே கமின் ப்ளீஸ் அப்படிங்கணும். உள்ளே போகிறீங்க. உள்ளே போன பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்க. அவங்க உங்களுக்கு கூப்பிடல.
என்ன பண்ணுறீங்க, அப்போ திரும்பி உள்ள என்ட்ரா போகிறீங்க. ஏன்னா ஒரு மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, வெயிட் பண்ணி கூப்பிடவே இல்லை. அப்போ திரும்ப போய் மே யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கேன் ஐ கம் இன் ப்ளீஸ் அப்படிங்கணும். ஓகேங்களா? திரும்பி போகிறீங்க, உள்ளே போனால் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லுங்கள் மேடம், இன்டர்வியூ வந்து வெயிட் பண்ண சொன்னீங்க. வெயிட் பண்ண கூப்பிடுவோம், இன்னொரு ½ மணி வெயிட் பண்ணுங்கள். அப்படி திரும்பி வந்துட்டீங்க. அண்ணா அரை மணி நேரத்துக்கு பதிலாக திரும்ப 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்க. இப்போ திரும்பி என்ன பண்ணணும், சரி திரும்பி உள்ளே போகிறீங்க. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் ஷால் ஐ கம் இன் ப்ளீஸ் அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முதலாக முன்ன பின்ன தெரியாத இடத்துல முன்ன பின்ன தெரியாத மனிதர்கள்ட்ட அனுமதி கேட்கும்போது நீங்கள் மேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அன்னோன் பிளேஸ் அண்ட் அன்னோன் பர்சன்ட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்கும்போது ஒரு இடத்துல என்ட்ரி ஆகிறதுக்கு. ஓகே, தெரிஞ்ச இடத்துல யூஸ் பண்ணும்போது தெரிஞ்ச மனிதர்கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணணும், உங்களுக்கு கேன் யூஸ் பண்ணணும். தெரிஞ்சவங்கள்ட்டே ஒரு நாளைக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் என்ட்ரி, திரும்ப உள்ளே போகிறது வெளில வருது, உள்ளே போகிறது வெளில வருது அப்படின்னாக்க, எப்படி ராணுவத்தில் அடிக்கடி எங்கள் ஆஃபீஸில் பார்த்தா கொண்டு போய் சல்ட் அடிப்பாங்க, எத்தனை தடவை போனாலும் சல்ட் அடிக்கணும். அதுபோல் ஒரு ஃப்ரீக்வெண்ட் என்ட்ரி, ஒரு ஹையர் அத்தாரிட்டி. அது ஏன் கேட்குறோம், உள்ளே ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க பர்சனலாக இல்லை சீக்ரெட்டாக கான்ஃபிடென்ஷியலான ஒரு அஃபிஷியல் மேட்டர் இல்லை பர்சனல் மேட்டர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் போகிறது தெரியும் நம்மளுக்கு. அதுக்காக தான் பெர்மிஷன் கேட்குறது. அப்போ நம்மனா நீங்கள் போகும்போது அவங்க பேஜை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு ப்ரைவேசி, அவங்களுடைய ப்ரைவேசிக்காக வெள்ளைக்காரன் இப்படி ஒரு லாங்குவேஜில் ஒரு இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கான். புரியுதப்போ? இப்போ மேங்கிறது முன்ன பின்ன தெரியாத இடத்துல முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட, கேன்கிறது தெரிஞ்சவங்கள்ட்ட, ஷேலுங்கிறது தெரிஞ்சவங்கள்ட்டே அடிக்கடி வந்து திரும்பி உள்ளே போனானாக்கா அந்த இடத்துல ஷேல் யூஸ் பண்ணணும். கிளியரா? ஸோ கம்மின் யூஸ் பண்ணலாம், அல்லது என்ன பண்ணலாம், கம்மி போகலாம், கெட்டின் யூஸ் பண்ணலாம். கெட்டின் சார், கம்முக்கும் எனக்கு கெட்டின் என்ன வித்தியாசம்? கம்முங்கிறது நம்ம சோறு திங்க. உங்கள் அப்பா என்னடா பண்ணுறாரு, எங்கள் அப்பா உள்ள சோறு தின்னுட்டுருக்காரு தான், தமிழ் தான் அது. ஆனால் சொல்லும்போது அங்கே எப்படி இருக்குது, ஒரு சோறு திங்கிறாரா அப்படின்னு தோணும். இது எப்படி சொல்லலாம், எங்கள் அப்பா உள்ளே சாப்பிட்டுருக்காரு. எங்கப்பா உங்கள் அப்பா உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுதான் இந்த கெட்டின். இந்த சும்மா ட்ரிங்க்கு, ஈட்டு, கம்மு, இதெல்லாம் சிட்டு, உட்காரு, அதெல்லாம் குழந்தைகள் பேசுகிற இங்கிலீஷ். ஓகே, நீங்கள் என்ன பண்ண அது போல் கெட்டு யூஸ் பண்ணுங்க. கெட்டை பற்றி அது மிகப்பெரிய பாடம் அது. ரைட்டா? ஸோ யூஸ் பண்ணும்போது சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன், ரிப்பீட் பண்ணி சொல்கிற பார்த்துங்க. உள்ளே இருக்கிறது பெண்ணாக தெரிந்தால் மே கமின் மேடம், மே கெட்டின் மேடம், மே கெட்டின் சார், மே கெட்டின் ப்ளீஸ், எங்கெங்கன்னு யூஸ் பண்ண சொல்லிட்டேன். பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் இல்லை யாருன்னு தெரியாமல் இருந்தால். ஓகே, ஸோ இதே சொல்லிட்டேன். இப்போ நீ பார்க்க வரீங்க, என்னை பார்க்க வரும்போது மே கெட்டின் சார் அப்படின்னு எஸ் சொல்கிறேன். சார் நான் வந்து ஹிந்தி படிக்கணும் சார், இல்லை இங்கிலீஷ் படிக்கணும் சார். ஓ அப்படியா, யாரை பார்க்கணும் நீங்கள்? இல்லை முருகானந்தம் சார். ஃபஸ்ட்டு இந்த தெரியாமல் உள்ளே வந்துட்டீங்க, ஏன்னா புது இடம் இல்லையா, மேய்க்கிட்ட தான் உள்ளே வந்தீங்க. சொல்லுங்கள், நான் தான் முருகானந்தம் சார். ஓ அப்படியே சார், சரி சார். ஃப்ரெண்டு சொன்னார், உங்கள் வீடியோ பார்த்தாங்களாம், 24 ஹவர்ஸில் ஹிந்தி இங்கிலீஷ் டீச் பண்ணுறீங்களா, அதுக்கு தமிழ் 3 காலம் தெரிஞ்சால் போதும்னு சொன்னீங்களா, 24 மணி நேரம் போதும்னு சொன்னீங்களா, 3 காலம் தெரியும், கேள்வி கேளுங்க சார். இப்போ கேள்வி கேட்க முடியாது, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்ற. நாளைக்கு வந்துடுறேன், போயிடுறாரு. இப்போ ஒரு தெரியும் என் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, முருகானந்தம் யாருன்னு தெரியும். மறுநாள் வராரு. மறுநாள் வந்து என்ன பண்ணார், நெக்ஸ்ட் டே வரும்போது இப்போ நான் இந்த இடமும் தெரிஞ்ச இடமாகிடுச்சு, அந்த ஆஃபீஸும், இந்த ஆஃபீஸில் உள்ள முருகானந்தமாகி நானும் தெரிஞ்சவர் ஆகிட்டேன். அப்போ என்ன பண்ணுவார்னா கேன் யூஸ் பண்ணுவார். இதை கேன் ஐ கெட் இன் சார் அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது உள்ளே இருக்க எனக்கு தெரியும். என்ன தெரியும்னா, இப்போ ஆஃபீஸில் என்ட்ரு ஆகிற வந்து தெரிந்த நம்பர் தான் வராருன்னு உள்ளே இருக்குன்னு தெரியும். வெளியில் என்ன நினைப்பார், இது தெரிஞ்ச அவர் நம்ம தெரிஞ்ச இடம் தான், தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர்கிட்ட தான் பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னு வெளியில் உள்ளவன் ஃபீல் பண்ணுவான். உள்ளே நினைப்பான், உள்ளே நினைப்பார். இந்த கேன்னு யூஸ் பண்ணுறாரு, எப்படி வார்த்தை வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ ஒரு ஏற்கனவே வந்துட்டு போனேன், தெரிஞ்ச நபர், ஒரு தெரிந்த நபர் வர யார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கமின் அப்படின்பார், எஸ் கெட்டின் பார். உள்ளே வந்து என்ன பண்ணுவீங்க, சார் நேற்று நான் வந்தேன், இங்கிலீஷ் படிக்கணும்னு சொன்னேன், அந்த 3 தமிழ் எனக்கு தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சார், நீங்கள் கேளுங்க, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்லை ஓகே ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நான் கண்டிப்பாக ஒன்று கேட்குறேன், ஒரு ½ மணி மட்டும் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள். அப்போ நான் ½ மணி வெளியில் போய் வெளியே வெயிட் பண்ணுறாரு. ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் கூப்பிடலாம், அவர் திரும்பி வராரு. அப்போ தான் ஷால் யூஸ் பண்ணணும், ஷாலை கெட்டின் சார் அப்படின்னு. சிம்பிளான விஷயந்தான், நீங்கள் தான் யூஸ் பண்ணணும்.
அப்படியா, நான் யாரும் யூஸ் பண்ணல. எப்போவுமே நெகட்டிவாக ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு பரிகாரமாகாது. ஓகேங்களா? அவன்லாம் படிக்கலை, 1000 பேர் படிக்காமல் இருப்பான், ஆனால் ஒருத்தன் படிப்பான்ல அவனை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. 1000 பேர் படிக்கலைன்னு அவனை பார்க்காம ஒருத்தன் படிக்கிறான்ல அவனை பார்த்து நம்மளை படிக்கணும், அவனை மாதிரி முன்னேறணும் அப்படின்னு நினைங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோன்னா எப்படியாச்சும் படித்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் ஆவான்னு ஒரு சினிமா எடுத்தாங்க. இப்போ வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வந்துட்டு ஹீரோ ரவுடிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஒன்று அதை பார்த்து இவருக்கு இந்த பங்கு நொங்கு மாதிரி முடிய வச்சுக்கிட்டு அவர் போனால் இவரும் அது மாதிரி வச்சுக்கிறாரு. எப்போவுமே நல்லதை மட்டும் தான் காப்பி அடிக்கணும், கெட்டதை அடிக்கக்கூடாது. கிளியரா? ஸோ அதனால் வந்து நல்லா படித்தவங்க கண்டிப்பாக அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள். சரி, உள்ளே வரும்போது கேட்டீங்க கடின் அப்படின்னு கேட்டீங்க. இது வந்து தெரியாத இடத்துல எப்போ போனாலும் சரி, நீ போலீஸ் பார்த்துருப்பீங்க. நான் எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மே ஹெல்ப் யூன்னு போர்டு வச்சுருப்பான். மே ஐ ஹெல்ப் யூ, மே ஐ ஹெல்ப் யூ அப்படி வச்சுருப்பான். ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பப்ளிக் யாருன்னு போலீஸ்க்கு தெரியாது. நான் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நான் உதவி பண்ணிட்டுமா, அதான் மே. நான் போலீஸ், எனக்கு யாரையும் தெரியாது, உங்களுக்கு எந்த ஆபத்துனாலும் நான் முன்ன பின்ன தெரியாத உங்களுக்கு நான் உதவி பண்ணிட்டோமான்னு இவங்க கேட்குறான். அப்போ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? ஸோ தட் இஸ் மே அப்படிங்கிறது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு யூஸ் பண்ணுறது, கேன்ங்கிறது தெரிஞ்சவங்கள்ட்ட யூஸ் பண்ணுறது, ஷாலுங்கிறது அடிக்கடி ரீஎன்ட்ரி ஃப்ரீக்வெண்ட் என்ட்ரி வந்தால் அது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ உள்ளே வரும்போது கேட்டோம், வெளியில் வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு. உள்ளே வரும்போது கேட்டாங்க, கேட்டு வந்துட்டோம். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம கேட்கலன்னா கேட்காம வர திறந்த வீட்டில் நாய் கேட்பாங்கல்ல, நிறைய பேர் கேட்டுப்பாங்க. ஏண்டா திறந்த வீட்டில் ஏதோ வருமே அது மாதிரி வர்ற அப்படின்னு கேட்பாங்க. உள்ள தமிழில் கூட கேட்கலாம், லாட்டு மாசான்னு. ஆனால் ஸ்கூலில் காலேஜ் எதுவுமே கிடையாது. இப்படி தான் சார் பாடம் எடுத்துகிட்டு பாரு பார்ப்பான், இப்படிமா அவர் இப்படி கையை நீட்டுவான். இது யாசகம் கேட்குற மாதிரி, ஐயா எனக்கு போடுங்க எனக்கு மாதிரி. எல்லா ஸ்கூல்லையும் காலேஜும் அப்படி நடக்குது. உடனே வாத்தியார் என்ன பண்ணுவார், இந்த கிளாஸில் உள்ள ஃபேக்கல்ட்டி ஒரு கையை காட்டுவார், இப்படி முடியுமா, அவன் இப்படி முடியுமா, உள்ளே போயிடுவான். நீங்கள் இப்படிங்கிறது வருத்தப்பட்டீங்களா? இவனாச்சும் இப்படி கையை காமிச்சான். ஏன்னா இவனுக்கு முன்னாடி ரயில் மாதிரி 5 பேர் நிற்பாங்க, அந்த கையை கூட காட்டுறது வைக்கப்பட்டுக்கிட்டு இப்படி கேட்டான். போக சொன்ன உடனே அவ்வளோ ஃபேக்கல்ட்டி என்ன நினைப்பா, ஆசிரியர் ஒருத்தன் தான் கேட்குறான்னு போக சொல்லுவார். போக சொன்னவர் சரி உள்ளே போ அப்படிம்பார். திருதுன்னு ஒரு 5 பேர் உள்ளே போவான், 15 பேர் திருதுன்னு உள்ளே போவான். அப்போ அதை கை நீட்டு கேட்குறது, வாய் பேசுகிற கையால் கேட்குறது கூட தயக்கம். இங்கே தயங்கினா முடிஞ்சு போயிடுச்சு. தயக்கம் வந்துச்சுனாவே அப்புறம் லைஃப் ஃபுல்லாக மயக்கம்தான். அப்புறம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கம் வந்துடும். அப்புறம் வாழ்க்கையே நடுங்கி போயிடும். அதனால் ஒன்று கற்றுக்கிட்டிங்களா, அதை யூஸ் பண்ண தயங்காதீங்க. ஓகே, நம்ம பேச போகிறது கெட்ட வார்த்தை கிடையாது, நல்ல வார்த்தை. அனுமதிங்க. கேன் கமிட் ப்ளீஸ்? எஸ் அப்படின்னு கேட்கும்போதே ஓ கம்பீரமாக கேட்குறா, அனுமதி கேட்குறாரா அப்படின்னு சொல்லணும். பேசுகிறவங்க தான் எல்லாத்தையும் பிடிக்கும், பேசாதவங்க பிடிக்காது. ரிசர்வ்ட் கேட்டால் அதுக்கு ரிசர்வ்ட் வைப்பாங்க, மூடியாக இருப்பான். பேசுகிறவங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும். கிளியரா? சீன தந்தை மாசே துங் தெரிஞ்சார். அவர் பேசி என்ன பண்ணார், நாட்டை பிடிச்சார். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசி என்ன பண்ணார், நம்ம இன்றைக்கி ஆளக்கூடிய நம்ம முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர். அவருடைய பேச்சு, அவர் எஸ்எல்சி ஃபெயிலாக இருந்தால் கூட அவருடைய பேச்சு தான் அறிஞர்னா அவருடைய பேச்சு. ரைட்டா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூ போகும்போது எழுதுனா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் பார்த்தது, நல்லா யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் இன்டர்வியூவில் பாஸ். ஓகே, சரி, நீங்கள் வெளியில் வர்றீங்க, இதை விட்டு அனுமதி கேட்டு வெளில வர்றீங்க. வெளியில் வரும்போது என்ன கேட்கணும் அப்படின்னாக்க, கெட்டுன்னு போட்டால் மே கெட்டுன்னு உடனே கெட் அவுட் போட்டுறாங்க. ஓகே, அப்போ என்ன கேட்கணும் அப்படின்னா, ஸோ போலீஸை மே ஹெல்ப் யூ போட்டாங்க, கேன் ஐ ஹெல்ப் யூ போடல, ஷேல் ஐ ஹெல்ப் யூ போடல. அங்கே முன்ன வருவாங்க, உதவி கேட்டு போயிடுவாங்க, திரும்பி வரமாட்டாங்க, ஸ்டேஷன் போயிடுவாங்க, திரும்பி இங்கே வரமாட்டாங்க. அதனால் முன்ன தெரியாமல் உதவி பண்ணால் மே ஹெல்ப்னு கேட்குறான். ஓகே, ஸோ என்ன பண்ணும், இதே வார்த்தையை போட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்க இந்த வார்த்தைக்கு பதிலாக, ஓகே இப்போ வந்துட்டீங்க தெரிஞ்சு போச்சு, திரும்பி போகும்போது எந்த காரணத்தை கொண்டு இங்கே மே யூஸ் பண்ணக்கூடாது. என் ஆள் தெரிஞ்சு போச்சு, இந்த 2 தான் யூஸ் பண்ணணும் வெளியில் போகும்போது, இல்லையா? அடிக்கடி வந்து வெளியில் போனால் ஷால் யூஸ் பண்ணணும். அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெளியில் போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னாக்க அடிக்கடி இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க, கேன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள்.
அப்போது என்ன கேன் ஐ லீவ் சார், கேன் ஐ லீவ் சார் மேடம், அல்லது கேன் ஐ மூவ் மேடம். லீவ் ஆர் மூவ். கேன் ஐ லீவ் மேடம், கேன் ஐ மூவ் மேடம், அவ்வளோதான். கேன் ஐ அவுட்லாம் தேவையில்லை. வரும்போது என்ன கேட்டேன், அப்போ போகும்போது அவுட்டு கேட்பான். இது எப்படி இருக்குனாக்கா, பெண்கள் ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், டிஷர்ட் போட்டுக்கலாம், பேண்ட்டை போட்டுக்கலாம். அதனால் நான் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸை நான் சேலை கட்டக்கூடாது. அதுபோல் உள்ள நுழையும் போது இன்னும் போட்டுக்கலாம். அதுக்காண்டி வெளியில் போடணும், அவுட் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் வெளியில் போக என்ன பண்ணோம்னாக்கா இதுக்கு போல் இதுக்கு போட்டு கேன் ஐ லீவ் மேடம், கேன் ஐ லீவ் சார், கேன் ஐ லீவ் ப்ளீஸ், கேன் ஐ லீவ் ப்ளீஸ். லீவ் ப்ளீஸ் கூட கேட்க தெரியல. என்ன இருக்கா, நான் உள்ளே வந்த தான் ஆனை பண்ணி தெரிஞ்சு போயிருதே. அப்போ என்ன பண்ண உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ப்ளீஸு தெரியாமதான் ப்ளீஸ் யூஸ் பண்ண சொல்லிங்க. உள்ளே வந்து தான் என்ட்ரு பார்த்துட்டீங்க, வெளியில் போகிறீங்க. அப்போ லீவ் மூவ் வச்சு பேசணும். நல்லா பேசுங்க. பேசுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சும்மா வந்துட்டு அப்படி எப்படா கேட்குறது, எப்படா சார் கேன் ஐ லீவ் சார், கேன் ஐ மூவ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணும், அவங்க போங்கன்னு சொன்னாங்க. நம்ம யூ ஹேவ் டு யூஸ் த கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். சொல்லி கொடுத்தேன்ல, என்ன சொல்லி கொடுத்தேன், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார் சொன்னோமா இல்லையா? ஸோ என்ன பண்ணுங்க, எண்ட் வித் கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். என்னென்ன கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸு? மேடம், சார், ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தென் பார்டன் மீ. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண, உங்களுக்கு மேடம் யூஸ் பண்ண போகிறீங்க, சார் யூஸ் பண்ண போகிறீங்க, நான் தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார், இதான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு இடத்துல வெளியில் போக சொல்லிட்டாங்கன்னா வந்து தேங்க்யூ மேடம், கேன் ஐ லீவ் மேடம், ப்ளீஸ் மேம், தேங்க்யூ மேடம், அவ்வளோதான். கேன் ஐ லீவ் சார், எஸ் யூ கேன் லீவ் மே, தேங்க்யூ சார், அவ்வளோதான். அந்த இடத்துல ப்ளீஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. மேடம், சார் யூஸ் போட்டு தேங்க்யூ போட்டு போடுறீங்க. கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ், அவ்வளோதான். அதனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நாலேஜ். உங்கள்கிட்ட இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, இங்கிலீஷ் ஸ்கில் இல்லை. கோனா போன்னு தெரியும், வானா கம்முன்னு தெரியும், ஆனால் போயிட்டு வான்னு சொல்ல தெரியாது. இதுதான் சிம்பிள். உங்களுக்கு கோனா போ அது தெரியும், கம்முனா வா, போயிட்டு வா, நான் போயிட்டு வந்துட்டேன், நான் போயிட்டு வருவேன் சொல்ல தெரியாது. அப்போ உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்குது. நாலேஜுங்கிறது என்ன, தெரிஞ்சு வச்சுக்கிறது நாலேஜ், தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணுறது தான் ஸ்கில்லு. அதனால தான் கம்யூனிகேஷன் நாலேஜ் கேட்கல, கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்குறான். பேச தெரியுமா அப்படின்னு கேட்குறான், எழுத தெரியுமான்னு கேட்குறான். ஓகே, மறந்துடாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முறையாக கேளுங்க. முன்ன தெரியாத இடத்துல மே யூஸ் பண்ணணும், தெரிஞ்ச இடத்துல கேன் யூஸ் பண்ணணும், அடிக்கடி யூஸ் பண்ணால் ஷால் யூஸ் பண்ணணும். உள்ளே நுழையும் போது கம்முக்கு போல் கெட் யூஸ் பண்ணுங்கள். உள்ளே இருக்க ஆனால் பெண்ணாக தெரிஞ்சால் மேடம் சொல்லுங்கள், ஆனால் தான் சாருக்குன்னு யாருன்னு தெரியல ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்கள். வெளியில் போகும்போது கேன்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் இல்லையா? அப்போ என்ன சொல்லுங்கள், கேன் ஐ லீவ் சார், கேன் ஐ லீவ் மேடம், அல்லது கேன் ஐ மூவ் சார், அல்லது கேன் ஐ மூவ் மேடம் ஒன்று கேளுங்க. அவங்க அனுமதி கொடுத்த பிறகு தேங்க்யூ மேடம் அல்லது தேங்க்யூ சார் இருக்க ஆளை பொறுத்து நன்றி சொல்லிட்டு மூவ் ஆகுங்க. அப்படி நன்றி சொல்லும்போது தேங்க்யூ மேடம் அப்படின்னு நம்ம இஞ்சத்தின மாதிரி சொன்னால் தேங்க்யூ மேடம் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட. கேன் ஐ கம் இன் ப்ளீஸ் சார், தேங்க்யூ சார். பாடி லாங்குவேஜ், நீங்கள் வாயில் பேசுகிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஃபேஸில் தெரியுறது பாடி லாங்குவேஜ். அந்த உணர்வோட எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஓகே, அது லிமிட்டாக. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது சொல்லுவாங்களா, கொஞ்சம் வச்சுருங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பல காட்டுறீங்க, குறைங்க மாங்கலாம், அது மாதிரி நம்ம அனுமதி கேட்கும்போது ஸ்மைலிங் ஃபேஸோடு கேட்கணும். ஓகே, அதாவது உங்களுக்கு இந்த பதிவு, இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா நம்ம உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்சது முக்கியம் இல்லை, தான் பெற்ற இன்பம் வையகமும் காண்க, அதை ஜெயிக்கிறதுக்கு நல்ல வழி தெரியுமா உங்களுக்கு? மனிதனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நாய்க்கோ சிங்கத்துக்கோ புலிக்கோ பசிச்சா அது மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. காக்கா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடணும், காக்கா கூப்பிட்டு சாப்பிடல, அது எது கூப்பிடுது அப்படின்னாக்கா அதோட பாதுகாப்புக்காக கூப்பிடுது. அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. காக்காவுக்கு நீங்கள் எல்லாம் சோறு வைங்களேன், ஸ்ட்ரைட்டாக வராது, இப்படியே அதை பார்த்துக்கிட்டே அடுத்த வீட்டுக்கு போகும். திரும்பி பிறந்த அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு காம்பவுண்டில், நம்ம வீட்டு மாடியில் ஒரு மொட்டை மாடியில் ஒரு ஓரமாக உட்காரோம். அப்புறம் கொஞ்சம் சைட்லேயே நடந்து வந்து பக்கத்தில் உட்காரோம். அப்புறம் தான் சாப்பாடு பக்கத்தில் வந்து நம்ம பண்ணோம், இப்படி சுற்றி பார்த்து காணிட்டு கற்றுக்கத்தோம். பயம் அதுக்கு, வேடன் எதுவும் நம்ம வலையை போட்டு பிடிக்க வந்துட்டான், நான் என்னடா சோறு இருக்குது இலையில் அப்படின்னு. அப்புறமா ஒரு கொத்து பறந்து ஓடிடும்.
அப்புறமா திரும்பி வந்து ஓடின போது கொஞ்சம் வேறு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து உட்காந்து சாப்பிட்டோம். அதனால் வந்து மனிதன் மட்டும் என்ன பண்ணுவான், மற்ற மிருகங்களாம் பசிச்சா தான் மட்டும் சாப்பிட்டு போயிடுவாங்க. மனிதன் மட்டும் தனக்கு பசிக்கும் போது 4 பேர்ட்ட நின்று பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே மதியானம் 2 மணி 2:30 மணி ஆச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது, மணி 2:30 ஆச்சு சாப்பிட்டீங்களா நீங்களா அப்படிமா. மணி 2:30 ஆச்சுங்கிறது உனக்கு பசி லேசாக உன் வயிறு சொல்லிக் கொடுக்கும். பசிக்குது பசிக்குது மணி 2:30 ஆச்சா சாப்பிட்லையா? இல்லை சார். போய் சாப்பிடுங்க மேலே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் சில இடங்கள்லாம் இருக்காங்க, இந்த பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க வந்துடுறேன் உள்ளே போய் சத்தமெல்லாம் சாப்பிட்டு வாயை துடைச்சிடணும்னு இருக்கான். அவன் மனிதனே இல்லை, மனித உருவத்தில் தான் இருக்கான், அவ்வளோதான். மனுஷனாக இருக்கும் என்ன பண்ணாங்க, தனக்கு பசி வரும்போது அவனுக்கும் அப்படி தானே பசிக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சரி சரி சொல்கிறது இல்லையா போய் சாப்பிட்டு வாங்க போங்க நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படி போவாங்க. இதுதான் மனிதன். அதுபோல் என்ன பண்ணால் தனக்கு வந்த பசி அவனுக்கு வர உணர்ற அமைச்சா. அது மாதிரி உனக்கு தெரியாத இந்த விஷயம் உனக்கு தெரியும் போது உன் நண்பனுக்கு தெரியும்னு நினைங்க, நிச்சயமாக நீங்கள் நிறைய கற்றுக்குங்க. ஓகே, வழக்கமாக நான் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய கேள்வி கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். கேட்டால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நிறைய அதை வாழ்த்து சொல்கிறீங்க, வாழ்த்து சொல்கிற எல்லாத்துக்குமே திரும்பி ராயல் சொல்லிவிட்டு மீண்டும் என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் சந்திப்போம். இப்போ என்ன நான் போகும்போது என்ன சொன்னேன், நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த நன்றி நிறைய பேர் தேங்க்ஸ்ன்றாங்க. தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அந்த தேங்க்ஸை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முருகானந்தம். தேங்க்யூ.